ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட முக்கியமான விஷயம் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா சொல்லும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைடாடா, நீங்கள் வந்து காலையில் வந்து மல்லியம்மா மேலே வந்து கோவப்பட்டது ரொம்பவுமே வந்து தப்பு. ஏன்னா வந்து உங்களுடைய அக்காவும் அந்த ரஞ்சிதா சித்தியும் வந்து நல்லாவே வந்து உங்களை வந்து ஏற்றி விட்டு மல்லியம்மா வந்து கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன எங்கள் அக்கா வந்து பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு மல்லியம்மா வந்து பழைய சாப்பாடை தான் எடுத்துகிட்டு போயிட்டு பிச்சைக்காரனுக்கு வந்து போட்டாங்க. இதை வந்து நானுமே பார்த்தேன். அதே மாதிரி செக்யூரிட்டி அங்கிளும் வந்து பார்த்தாரு. நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா செக்யூரிட்டி அங்கிள் வந்து கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாரு. என்ன வந்து கற்கண்டு சாதம் தான் வந்து மல்லி வந்து பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டாங்களா அப்படின்னு கேட்டு இல்லை சார், அவங்க வந்து பழைய சாதம் தான் வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. ஓ, அப்போ நம்ம மல்லி மேலே வந்து தேவையில்லாத கோவப்பட்டோமோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வந்து நம்மளுடைய மல்லியை பார்த்து மல்லி என்னை வந்து மன்னிச்சிரு, நான் உன் காலையில் வந்து இது எதுவுமே வந்து தெரியாத உன் மேலே வந்து கோவப்பட்ட ஒரு பக்கம் வந்துட்டும் யோசிச்சுக்கிட்டு உன் சைடு வந்து நான் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். அதுக்கிட்ட சார் விடுங்க அப்படின்ற மாதிரி நம்மளையும் வந்து சொன்னவே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மாவே விடக்கூடாது, எதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளே வந்து மல்லியை வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம், இதில் வந்து நம்மளை வந்து ஏற்றி விட்டு மல்லியை திட்டு வச்சு அதில் வந்து என்னத்தை இவங்க சந்தோஷத்தை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோவத்தில் போயிட்டு அக்கா நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்கள் ஒரு நாள் வந்து கிச்சன் பக்கமே வந்து போனதில் இதில் கற்கண்ட சாதம் வேறு உங்களுக்கு வந்து நீங்கள் சமைச்சிக்கலாம், அவ்வளோ காலையில் வந்து எழுது சும்மா வந்து பொய் சொல்லாதீங்க, வெண்பா வந்து என்கிட்ட எல்லா உண்மையை வந்து சொல்லிட்டா, அது போக செக்யூரிட்டியுமே வந்து மல்லி வந்து பழைய சாதத்தை வந்து பிச்சைக்காரனுக்கு போட்டான்றத வந்து சொல்லிட்டா, நீ எதுக்காக வந்து மல்லி மேலே வந்து தேவையில்லாத பழியை போடுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு டேய் அவளெல்லாம் வந்து எப்படியாவது வந்து வீட்டை விட்டு துரத்துன்னு பார்த்துட்டு இருக்கேன்டா, அது வந்து உண்டை வச்சு தான் வந்து செய்யணும், ஏன்னா வந்து நீ வந்து கோவப்பட்ட வகையில் வந்து பேச பேச அவன் வந்து மனசு உடைஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுவான்ட்டு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அறிவு இல்லையா, செய்யாத தப்புக்கு மல்லி மேலே வந்து எதுக்காக இப்படி வந்து பழியை போடுறீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே வந்து மல்லி மேலே வந்து ஏதாவது வந்து சொன்னீங்களானா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து கோவப்பட்டு போகிறாங்க. என்னது நம்ம வந்து இந்த மல்லி வந்து வீட்டை விட்டு போகணுன்றது மாதிரி தான் அவனுமே வந்து நினச்சிட்டு இருக்கான், அதை தானே செஞ்சு அதுக்கு எதுக்காக வந்து கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போறாங்க. அப்பதான் இந்த ரஞ்சிதா பாத்தீங்களா சித்தி, நான் தான் வந்து சொன்னேன்ல விஜய்க்கு வந்து மல்லி மேலே ஒரு லவ் இருக்கு, ஆனால் வந்து அது வந்து நம்ம வந்து அவரை வந்து உஸ்பேத்தி வந்து வச்சிருக்கிறதுனால அவர் வந்து அதை வந்து வெளிக்காட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருக்கட்டும் அந்த மல்லி விஜய் வந்து எப்படி சேராங்கன்றதை வந்து பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. யோசிக்கிறதுல மண்ணு தூக்கி வாரி போடணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.